ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி 50யும் சென்செக்ஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான். நிஃப்டி 50 ஒரு 30 அதாவது 0.30 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 25,461 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 9.61 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 83,442 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 82 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 56,949 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 299 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 38,896 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, டிஎஸ் பார்த்தீங்கன்னா 1,739 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 322 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நெட் பயஸாக தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வர இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிசிஎல், ஐஓசிஎல், இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா உப்பேக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது ஒரு $75 வந்த மாதிரி இருந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரீசெண்ட் டைமில் டேரிஃப் அப்படிங்கிற சில இஷ்யூஸ்னால இவங்க மார்ஜின் அஃபெக்டை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜின் ப்ரெஷரை கேஸ் கம்பெனி, ஆயில் கம்பெனிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா குறையுது. இப்போ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சரி, டிமாண்டே இல்லையே. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டிமாண்டு குறையுது. ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால பொறுமையாக இருங்க. பெருசாட்டு இதில் எக்ஸ்போஷர் எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்றைக்கி சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. சில ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸோட ஸ்டாக் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஒன்று ஒப்பேக்கு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேசிஸில். ஆனால் இது எந்த மாதிரி கம்பெனிஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி பெயிண்ட் கம்பெனிஸுக்கும் டயர் கம்பெனிஸுக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கார் மேனுஃபேக்சர் பண்ணால் கண்டிப்பாக டயர் தேவை, வீடு கட்டினா பெயிண்ட் கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ அடுத்தது லூப்ரிகன்ட்ஸ், இந்த லூப்ரிகன்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்களா அந்த கம்பெனிஸுக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் ரிஃபைனிங் பண்ணி ஃபியூல் விற்கிற கம்பெனிஸ் தான் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஆனால் சிஎன்ஜி, இந்த க்ளீன் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸில் பெருசாக எக்ஸ்போஷர் எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்என்டி ஃபினான்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ப்ரோ கன்சிடர் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி கிட்டத்தட்ட ரீசெண்டாக நிறைய கோல்டு அகேன்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே அக்யூஷன் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்குது. 208 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி தான் ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணியிருக்கு, 211 ரூபா. 52 லோங்கிறது 129 ரூபா. இதெல்லாம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரட்டு. இப்போ இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே பீக் லெவலில் தான் இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸு, எல்என்டி ஃபினான்ஸு, அது போக சில ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இது போக இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப் லெவலில் இருந்தாலும் கொஞ்சம் மேலே வந்து இருக்காங்க. பட் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் எல்லாம் பீக் லெவலில் இருக்குது. மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம், அப்போ இதில் கவனிச்சிக்கலாம். அதனால் இப்போதைக்கு இதிலலாம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்கீம் சோலார் அந்த ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 6% மேலே போச்சு. 264 ரூபா போனது 254 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 3.1 ஜிகாவாட் per hour பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க ஃபேஸ் மேனரில். ஸோ அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீசாங், நாரடா அண்ட் ட்ரினா எனர்ஜி அவங்கள்ட்ட தான் ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் ஹை எஃபிஷியன்சி அந்த பேசிஸில் 3.1 ஜிகாவாட் per hour ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரயில்வே கம்பெனி போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆர்விஎன் இல்லை, ஐஆர்எஃப்சி இல்லை. அது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க 1:4 அந்த ரேஷியோவில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1:4னா ஒரு ஈக்விட்டி ஷேர் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் 4 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து 5 ஷேராக மாறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜூலை 4 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அலாட்மெண்ட் வந்து ஜூலை 7 கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் அலாட்மெண்ட் ஜூலை 8 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு பை டேக் இப்போ வந்திருக்குது. 25% மேலே போகும் அப்படிங்கிற பேசிஸில் சொல்லியிருக்காங்க. 15,401 ரூபாவில் இருக்குது. பட் வேல்யூஷன் தலைக்கு மேலே இருக்குது. 76 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ 25% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. 18,946 ரூபா டார்கெட் ப்ரைஸ். B&K செக்யூரிட்டிஸ் அவங்க தான் அந்த கவரேஜ் கொடுக்குறது. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், இப்போதே டச் கூட பண்ண முடியாது. இந்த எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பிட்வீன் ஃபினான்ஷியல் 25 to 27 ஆக்சுவலி B&K எஸ்டிமேட் பண்ணது டிக்சன் டெக்னாலஜிஸோட ரெவன்யூ ஆனுவல் காமன் க்ரோத் வந்து 42% ஆட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. CAGR வந்து ப்ராஃபிட்டில் 69% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 30% அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கம்பெனி, எலக்ட்ரானிக் செக்மெண்ட்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. பட் என்னோட ஒப்பீனியன் வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. இந்த NSDL வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர் வந்து ரீசென்ட்லி
ஹை லெவல்லேருந்து ஒரு 20% இந்த மாதம் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎல்ல லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பங்கு வந்து ஒரு 20% விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 3750 கோடியிலேருந்து 4000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க ஐபிஓவில். ஸோ இது வந்து அவங்க ஷேர் ப்ரைஸ், அது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 975 to 1000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 1250ங்கிறது பீக் லெவல். அந்த ரேஞ்சிலேருந்து 975 to 1000 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இது என்எஸ்டிஎலோட அன்லிஸ்டட் ஷேர் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுவாமா வந்து ஒரு 3 ஸ்டாக்குக்கு பை கால் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 56% வரைக்கும் மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க மென்ஷன் பண்ணுறது டாபர் 615 ரூபா போகும்னு சொல்கிறாங்க. 25% மேலே போகும். Q1 ஃபினான்ஷியல் 26 அந்த பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் இதை பண்ணுறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து 2% மேலே போகலாம். டொமஸ்டிக் பிஸ்னஸ் மேபி ஒரு 3% மேலே போகலாம். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 17% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஜூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்து வீக்காக தான் இருந்திருக்கு. கோகனட் வாட்டர் அந்த செக்மெண்ட் வந்து ஒரு மிட் லெவலில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளேயர் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், இவங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் வந்து 340 ரூபா முதல் டார்கெட் ப்ரைஸ் சொன்னாங்க. இப்போ 400 ஆயிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 4 to 6.5% இது மேலே போகும். இதோட ரெவன்யூ 15 to 16% இருக்கும். growth in creatives 40%, ஸ்டீல் பாட்டில் 15%, பென்ஸ் 10% இருக்கும் ஃபினான்ஷியல் 26ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நோமா கொடுத்த அடுத்த அப்டேட் AWL அக்ரி பிஸ்னஸ், இது முன்னாடி அதானி வெல்மர்னு சொல்லுவாங்க. 401 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 56% மேலே போகும். ஆக்சுவலி இது 21% ஏனானர் பேசிஸில் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் அந்த 3 பங்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிசி ஜுவல்லர்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட 20 ரூபா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 20 ரூபா கீழே ட்ரேட் ஆகினது இப்போ 20 ரூபா சம்திங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அப்பர் சர்க்யூட் அடிச்சிச்சு. 2 நாளில் 30% மேலே போயிருக்கு. இவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி போர்டை வந்து விரைவில் போர்ட் மீட்டிங் வைக்க போகிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிசி ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. முகுல் அகர்வால் 1.3% ஸ்டேக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே அண்ட் சிந்த் பேங்க்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்ல தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் 1.3% ஸ்டேக் அளவுக்கு பை பண்ணியிருக்கதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். முகுல் மஹவீர் அகர்வாலுங்கிறது ஏஸ் இன்வெஸ்டர். அவர் தான் இதில் வந்து 1.27% ஸ்டேக் கன்சிடர் பண்ணியிருக்காரு. 1.40 crore ஒர்த்தா கோர் ஷேர், அதாவது 1.40 crore ஷேர் குவான்டிட்டியில் வேல்யூ எக்ஸாக்டாக தெரில அவர் கன்சிடர் பண்ணியிருக்காரு. சக்தி பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 292 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 292 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க QIP மூலமாட்டு. 31.87 lakh ஷேர் வந்து இஷ்யூ பண்ணி 918 ரூபா per ஷேருக்கு வச்சு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு 2.20 gigawatt சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான் மத்திய பிரதேசில் போட போகிறோன்னு சொல்லி சேர்மன் வந்து தினேஷ் பட்டிடார் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது சக்தி பம்ப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸை தான் மோஸ்ட்லி நம்மளோட மைனிங் கம்பெனிஸ் எல்லாம் ஃபாரின் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஃபாரினில் வந்து டிமாண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே மைனிங்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதில்ல. இப்போ நார்த் ஈஸ்ட் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கிறதாட்டும் இது சென்டரோட அந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸுங்கிறது க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷனை முக்கியமாக நிலைநிறுத்தும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் அண்ட் SUV சேல்ஸ் வந்து 53% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட் ஷேர்னி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோடது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் 25ல் எலக்ட்ரிக் கார் அண்ட் SUV ரீட்டைல் சேல்ஸ் வந்து 74,539 இருந்திருக்கு டோட்டல் ஆட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மார்க்கெட் ஷேர் வைஸ்னு பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் வந்து H1 ஃபினான்ஷியல் 25 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 38%, JSW MG மோட்டர்ஸ் 32%, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 17%, Hyundai India 5%, BYD India 3%, BMW India 2%, Mercedes Benz 1%, PCA Auto India வந்து 1% வச்சிருக்காங்க. அதே லக்ஸரியில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் BMW இந்தியாவோட சேல்ஸ் 129% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பென்ஸோடது 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்வோ கார்ஸுக்கு 27% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆடிக்கு 49% டிக்ரீஸ் ஆயிருக்கு. போர்ஷேக்கு 49% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸுக்கு 133% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேஎல்ஆர் இந்தியாவுக்கு 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாட்டு 59% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டாடா சன்ஸோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு அந்த நியூ ட்ரஸ்ட் பில்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த 171 ஃப்ளைட் கிராஷில் நிறைய பேர் இறந்தாங்க, அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த 500 கோடிக்கு நியூவாக ஒரு ட்ரஸ்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது டாடா ட்ரஸ்ட் எடுத்த ஒரு முக்கியமான முடிவாட்டு நான் பார்க்குறேன். டாடா சன்ஸ் அவங்களோட போர்டு இதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. JSW MG மோட்டர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எலக்ட்ரிக் காரில் இந்த M9 அடுத்தது சைபர் ஸ்டாரும் ஒரு முக்கிய பங்காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸும் விரைவில் வர இருக்குது. ஆக்சுவலி
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா விரைவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து JSW MGயோட M9 அடுத்தது சைபர்ஸ்டர் அதை வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க. பயோகான் பயாலஜிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யூகே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களோட விசுசுவா அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு. அதில் வந்து ஈஃபிப்ராக்சி அது வந்து டினோசுவம் பயோசிமிலரு, விசிசுவாங்கிறது ஜெயின் செல் டியூமர் ஆஃப் போன் அதுக்கு யூஸ் பண்ணுறது, ஈஃப்ராக்சிங்கிறது ஓஸ்டியோபோரோசிஸ் அதுக்கு வந்து யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பயோகான் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் சைமன்ஸ் எனர்ஜி இன்னைக்கு 3% மேலே போயிருந்துச்சு. மார்ச் குவார்டரோட நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 241 கோடி. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 57% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பேசிஸில் சீக்வன்ஷியல் பேஸில் கம்பேர் பண்ணும்போது 6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி அந்த பங்கு பார்த்தீங்கன்னா 3% மேலே போயிருக்கு. எக்ஸ்பென்ஸே 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா EPS 6.91 ருபீஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1879 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், HDFC பேங்க் இதுதான் இனி நிஃப்டி 50யோட growth, சென்செக்ஸோட growth-ஐ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மார்க்கெட்டில். எப்படின்னு பார்க்கும்போது இதை கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. இதெல்லாம் நிஃப்டி 50 சென்செக்ஸில் லிஸ்டான பெரிய கம்பெனிஸ். ஸோ இவங்களோட Q1 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் மேலே போகும். ஸோ இப்போ அனாலிசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 4 to 6% year-on-year பேஸ் growth earningsல இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி உங்களோட ரிசல்ட்ஸ் வரும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாருதி சுசுகி வந்து 2 நியூ SUV வந்து இந்தியாவில் விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா EVலையும் ஒன்று வந்து SUVலையும் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அது EV எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது இல்லாமல் SUVல என்ன மாடலில் கொண்டு வராங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.